நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதாவது சிங்கப்பூருக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நிறைய வரவேற்பு இருந்துச்சு, எக்கச்சக்கமான கமெண்ட் வந்திருக்காது, நிறையா கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக சிங்கப்பூருக்கு வேலைக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். நம்ம வீடியோஸ்லாம் யார் யார் பார்க்குறா, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசிவிட்டு அந்த வீடியோ நானே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வசதி யூடியூப்லேயே வசதி அதிலே இருக்குது. ஸோ நம்ம செக் பண்ணோம், அதுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு இந்தியாவிலேருந்து 82% பேர் பார்க்குறாங்க, அப்புறம் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு 7% பேர், மலேசியாவிலேருந்து ஒரு 8% பார்க்குறாங்க, சிங்கப்பூரில் 1% பேர் பார்க்குறாங்க, அப்புறம் அதர்ஸ்னால் மற்ற நாடுகள், அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கனடா, அப்புறம் இந்த யூரோப் கண்ட்ரிஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2% பேர் பார்க்குறாங்க. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு நம்ம மிகப்பெரிய யூடியூபர்ஸ்லாம் கிடையாது. நம்ம ஒரு சாதாரண ஆளுங்க. என்னோடய வேலையை பார்த்துக்கிட்டு டைம் கிடைக்கும் போது வீடியோஸ் இன்னுமே இத்தனை நாடுகள்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமான வீடியோஸ் போடுறதுக்கான முயற்சி நம்ம எடுக்கலாம் நினைக்கிறோம். இப்போ சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னா ஒரு 3 வழி தாங்க இருக்குது. அதுக்கு எக்கச்சக்க வெப்சைட் இருக்குது வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அந்த ஒட்டுமொத்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு தரேன், பின்னாடி கொடுக்குறேன். ஒன்று அந்த வெப்சைட் மூலமா அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா நிறையா பேர் அது ஏஜென்சி மூலமா பார்த்து வர்றாங்க. 3வது முறை அப்படின்னா ரெஃபரல். அதாவது இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா என் கம்பெனியில் ஏதாவது ஓப்பனிங் இருக்கும் பட்சத்தில் நான் என் கம்பெனியை முதலாளி வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து நமக்கு தெரிஞ்ச பசங்கிட்ட சொல்லி வேலைக்கு எடுக்க முடியும். இந்த ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி இருக்காது. இது கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் எல்லா கம்பெனியும் இது மாதிரி ரெஃபரல் இருக்குமா அப்படின்னு தெரியாது. இப்போ எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது மாதிரி வாய்ப்பு வந்துச்சு ஒருத்தனுக்கு வேலைக்கு. ஸோ எனக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக பழகினா ஒரு சிவகங்கையில் ஒரு பையன் இருக்காப்புல. அவனும் கொஞ்சம் நார்மல் ஃபேமிலி தான், வேலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெஃபர் பண்ணோம். இப்போ இன்டர்வியூலாம் பண்ணாங்க, அது செலக்ட் ஆகிட்டான். அப்போ ஒருபடியாக வந்து வேலையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் கூட வேலை பார்க்க முடியல, பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னால் வேலை பார்க்க முடியல அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன், என்னடா ரீசன் கேட்டால் அப்படின்னா, இல்லை எனக்கு ஃபேமிலி விட்டுட்டு வரதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறான். நானும் ஏதோ சொல்ல அட்வைஸ் பண்ணுறேன் அவனுக்கு, இப்படி அங்கே வந்திருக்கோம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்து போடா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பட் அப்படி இருந்தும் அவனுக்கு அவன் இருக்கிற மாதிரி தெரில. சிங்கப்பூரில் வேலை கிடைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அப்படி இருந்தும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பு இன்னொருத்தனை கொடுக்குறோம். அவனும் சரியாக பயன்படுத்தாமல் ஈஸியாக போயிடுறான். இதே இது ஒரு ஏஜென்ட் மூலிமா பணம் கட்டி செலவழித்து வந்து வேலை ஜாயின் பண்ணி தான் வைங்களேன், அது வேலை விட்டு போக மாட்டான்ல. ஸோ அவனுக்கு கொஞ்சம் நம்ம ரெஃபர் பண்ணும்போது ஈஸியாக வேலை கிடச்சிருச்சு. அதோட அருமை தெரியாமல் ஈஸியாக விட்டுட்டு போயிட்டான். ஏன்னா யாருக்கு தான் ஃபேமிலி இல்லை, எல்லாத்துக்கும் தான் ஃபேமிலி இருக்குது. இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கோங்களேன். சிங்கப்பூரில் மொத்தம் சுமார் 60 லட்சம் பேர், அதில் கிட்ட 12 லட்சம் பேர் வெளிநாட்டுக்காரங்க தான். அது இந்தியா, பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், சைனா, மலேசியா எல்லாம் சேர்த்தது தான். 12 லட்சம் பேர் வளர்ச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே குடும்பம் இல்லையா என்ன? ஸோ அதையும் தாண்டி பொருளாதார தேவைக்காக வரும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். இத்தனைக்கும் அவன் நான் வேலையை விட்டு போகிறான்னு சொன்னேன்ல, அவன் நான் நிறையா சொல்கிறேன், ஒரு 6 மாதமாக இருந்து பாடுறா அப்படின்னு சொல்கிறேன். நான் கேட்கவே மாட்டேன்ட்டான். எனக்குமே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் அதே குழந்தை 3 மாதத்தில் குழந்தை ஊரில் விட்டுட்டு இங்கே வந்தோடனே கோவிட் டைம், கொரோனா டைம். அது இங்கே வந்தோடனே கொரோனா அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு மேலே லாக்டவுன் ஆயிடுச்சுல, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே போக முடியல. சரியாக சொல்லணும் அப்படின்னா 2.5 வருஷம் கழிச்சு தான் நான் போனேன். போய் பார்க்கும்போது 3 மாதத்தில் விட்டுட்டு வர்றேன். நான் போகும்போது 2.5 வயசு. அது பிள்ளைக்கு அப்பான்னு என்னென்னு தெரியுமா? ஸோ இது மாதிரி நமக்கும் சிரமங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வேலை செய்கிறோம். இல்லை இதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் தான் இருந்தாகணும். சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு வேலைக்கு இப்படி ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு ஓப்பனிங் வருது அப்படின்னா 2-3 வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 14 நாள் அந்த வெப்சைட்லேயே தான் இருக்கும் அந்த வேலை. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிங்கப்பூரின் அப்ளை பண்ணலாம். சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் இருப்பாங்கள்ல, அந்த 14 நாளில் அவங்க அப்ளை பண்ணலாம் வேலைக்கு. அதே போல் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பிஆர்னு சொல்லுவாங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். 2 பேர் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் 14 நாளுக்குள்ளே. ஸோ அந்த 14 நாளுக்குள்ளே வேறு யாரும் அப்ளை பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை அப்ளை பண்ணாமல் இருக்கலாம், இல்லைனா அப்ளை பண்ணி அது எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி 14 நாள் தாண்டினதுக்கப்புறம் பப்ளிக் டொமைனில் வந்துடும், பொதுவான வெப்சைட் எல்லாத்துலேயும் வந்துடும். அப்படி வரும்போது எல்லாமே அப்ளை பண்ண முடியும். அப்போ அதை நம்ம எந்த நாட்டுக்காரங்க வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமை வந்துட்டு எல்லா வெப்சைட்லையும் அப்லோட் பண்ணுவீங்க. டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், செக் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வெப்சைட்டுக்கு மேலே முக்கியமான வெப்சைட் இருக்குது. அது மூலமாக ட்ரை பண்ணால் நிச்சயமாக வேலை கிடைக்கும். அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தரேன் அப்படின்னு பாருங்கள். அதே போல் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அது கொஞ்சம் நீட்டாக ஜென்டலாக இருக்கணும். இப்போ நம்ம ஊரில் நிறையா ரெஸ்யூம் பார்க்குறோம், நம்ம கிட்டத்தட்ட 4 பக்கம் 5 பக்கம் அப்படிலாம் பண்ண வேண்டாம். இங்கே சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு அப்படிலாம் கிடையாது. அதிகபட்சம் 2 பேஜ், முடிஞ்சால் ஒரு பக்கத்துக்குள்ளோட சுருக்கலாம். நீங்கள் இந்த 2 பேஜ் 3 பேஜ் 4 பேஜ்லாம் அங்கே படிக்கிறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை.
ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு பக்கத்தில் சொல்ல முடியும். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன படிச்சிருக்கும், அவ்வளோதான். மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், ஃபோட்டோ போதும். ரொம்ப கசகசன்னு வளவலன்னு போட்டு இழுக்கவே தேவையில்லை, சிம்பிளாக முடிக்கணும். அதே போல் ரெஸ்யூமில் சைடில் ஃபோட்டோ போடுறோம் இல்லையா, இப்போ ரெஸ்யூமில் சைடில் ஃபோட்டோ போட்டிருப்போம். ஃபோட்டோ அப்படி வந்துட்டு அது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நார்மல் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போட்டு ஒரு நல்லா எடுங்க ஃபோட்டோ. அதை விட்டு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறது, சைடு போஸ் 2 எடுக்கிறது, அதெல்லாம் வேறு இடங்களுக்கு கொடுக்கலாமே தவிர ரெஸ்யூம் அப்படின்ற போது கொஞ்சம் ஃபோட்டோ நீட்டாக அஃபிஷியலாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நான் சொன்னேன்ல அந்த வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு, அந்த லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அதை www.singapore.recruit.net, அப்புறம் www.jobstreet.com.sg, www.monster.com.sg, அதே போல் indeed.com.sg, efinancialcareers.sg, glassdoor.sg, jobcentral.com.sg, அதுக்கப்புறம் jobdb.com, linkedin.com. அந்த linkedin.com இருக்குல்ல, இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ நீ சிங்கப்பூர் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதாவது இப்போ நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அங்கேருந்து கூட அதை அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி தான். ஸோ எல்லா நாடுகள்லையுமே இது இருக்கும். ஸோ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வேறு நாடுகள் இருந்தால் கூட அதை ட்ரை பண்ண முடியுது. ஸோ இது போக மற்ற எல்லா வெப்சைட்லையுமே நீங்கள் டெய்லி அப்லோட் பண்ணலாம். டெய்லி செக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு 10 நாள் அப்லோட் பண்ணிட்டு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அந்த ஏஜென்ட் மூலிமா வர்றதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஏஜென்ட் ஃபீஸு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது எப்படின்னா, இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ அங்கே வந்தோடனே அப்போலாம் எப்படின்னா ஒரு 1,50,000 ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி வர மாதிரி இருந்துச்சு தமிழ்நாட்டிலேருந்து. அப்படின்னும் வேலைக்கு வர முடியுது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு 4,5 லட்ச ரூபா வந்துச்சு. எஸ்பாஸ் வரணும் அப்படின்னா ஒரு 4,5 லட்ச ரூபாய்க்கிட்ட ஏஜென்சி ஃபீஸ் வருது. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் என்னென்னா 6 லட்ச ரூபா சாலிடாக 6.5 லட்ச ரூபா வாங்குறாங்க. ஸோ வாங்கினா மட்டும்தான் எஸ்பாஸ் இபாஸுக்கெலாம் வேலைக்கு சிங்கப்பூருக்கே வர முடியுது. இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாதுன்னு சொல்லி நான். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னென்னா, இப்போ ஒருத்தனுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு வேலை வாங்கி தரோம் அப்படின்னா 2 மாத சம்பளத்தை தான் இப்போது ஏஜென்ட் ஃபீஸாக வாங்கணும். சரிங்களா? இப்போ ஒருத்தனுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நீ சம்பளமே வேலைக்கு வாங்கி கொடுத்தா கூட அவனுக்கு 2 லட்ச ரூபா தான் வாங்கணும். இது எதுக்கு 4,5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னு தெரில. இது நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் தான் அந்த கூத்து நடக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சைனாவிலேருந்து வர்றாங்க, பிலிப்பைன்ஸு, மியான்மரு, பல பேர் வராங்க. அவங்களோட செலவு இந்திய பணத்தோட செலவழித்து பார்க்கும்போது 1,50,000 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கூட தாண்டலை. இன்ன வரைக்கும் அப்படி தான் வர்றாங்க எல்லாமே. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் மட்டும் எதுக்கு 6 லட்ச ரூபா 5,5 லட்ச ரூபா 6.5 சொல்கிறாங்க. 6 லட்ச ரூபா கட்டிட்டு வந்து அவன் என்றைக்கு அதை சம்பாதிக்க? இப்போ இந்த 6 லட்ச ரூபா அப்படின்றது இங்கே வந்து 1 லட்சம் அவங்க வந்து சம்பாரித்து அவனோட செலவையும் பார்த்து வீட்டுக்கு பணம் அனுப்பிச்சிட்டு அந்த கடனை கட்டுறதுக்கே மினிமம் 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகும். அது ஒரு ஏஜென்ட் ஃபீஸ்ன்றது ஓரளவுக்கு நியாயமாக வாங்கும்போது ஓகே. அவங்களுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது, நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஓரளவுக்கு வாங்கும்போது ஓகே. 6 லட்ச ரூபா வாங்குறதுலாம் ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்கிறது. என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் ஏஜென்ட்டாக இருக்காங்க. பட் அவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடப்படலாம். பட் என்ன பண்ணுறது, ஏதாவது யதார்த்தமும் கூட. நியாயமாக போகும்போது ஓகே. அளவுக்கு அதிகமாக பணம் வாங்கும்போது அது இப்போது நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வேலை இங்கே வர்றான் அப்படின்னா வீட்டில் கோடியாக பணத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து சுற்றி பார்க்க வரலங்க. வீட்டில் இருக்க கடனை கட்டுறதுக்கும் குடும்பத்தை பார்க்குறதுக்கும் இங்கே வந்து சம்பாரித்து குடும்பத்தை விட்றதுக்காக வர்றேன். அவங்ககிட்ட காசை பிடுங்கி அவ்வளோ பணத்தை வாங்கிட்டு இங்கே அனுப்புகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன விதமான லாஜிக் அப்படின்னு தெரிய மாட்டேது நமக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த வெப்சைட்டில் சொன்னேன்ல, அந்த வெப்சைட் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா வேலைக்கும் உண்டு. அது வந்து நிறைய பேர் இந்த நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்காக இருக்கட்டும், அப்புறம் இந்த நர்ஸ் வேலை கேட்குறாங்க. எனக்கு இப்போ இந்த போன வீடியோஸில் கமெண்ட் எக்கச்சக்கமாக பார்த்தேன். ஸ்ரீலங்காவிலேருந்து நண்பர் 2 நாள் கூட ஃபோன் பண்ணி பேசியிருந்தாப்புல. அங்கேருந்து வருது, யூரோப் கண்ட்ரிலேருந்து ஃபோன் வருது. அப்புறம் கேரளாவிலேருந்து ஒருத்தர் பண்ண நினைக்கிறேன், வினோத் ஏதோ பேர், அவர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே அது வேலையாக தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் தான் எல்லாமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அது அப்டேட் பண்ணி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ஒரு ஏஜென்சியை பாருங்கள். ஏஜென்ட்டை பார்க்காதீங்க, ஏஜென்சியை பாருங்கள். 2க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏஜென்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் மட்டும் வந்து வேலைக்கு அனுப்புறதா சொல்லுவார்ல, உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவராக இருப்பாப்புல, அவர் உங்களுக்கு வேலைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டில் பாஸ்போர்ட் வாங்குவாங்க. ஸோ அவர் ஒருத்தர் மட்டும் பண்ணுறது ஏஜென்ட்டு. சப்போஸ் ஏஜென்சி அப்படிங்கிற போது ஒரு 10-20 பேர் வேலை வைப்பாங்க. ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அதை கூட நீங்கள் நம்பி ட்ரை பண்ணி போகலாம். ஸோ அதே போல் இந்த நான் சொன்னேன்ல, போன வீடியோஸில் எக்கச்சக்கமான கமெண்ட் வந்திருக்கு. கமெண்ட் அப்படிங்கிறத கூட கேள்வி எக்கச்சக்கமாக கேட்டிருக்கீங்க. ஸோ இதை பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஊரில் அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ, இல்லை ஒரு வேலை பார்த்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு மாறணும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறத இந்த வீடியோஸ் மூலிமா எனக்கு பார்க்க முடிஞ்சு. ஏன்னா அவ்வளோ கேள்வி இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான கேள்வி. ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். இப்போ சிங்கப்பூரில் நீங்கள் வேலைக்கு வரீங்கன்னா நிறையா டவுட் இருக்கும் இல்லையா?
இங்கே வந்து எங்கே தங்கலாம், இல்லை சம்பளம் எப்படி வரும், காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன, இது மாதிரி எக்கச்சக்கம் இப்போ ஒருத்தலாம் கேட்டிருந்தாங்க டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு வேலைக்கு ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு மதுரையில் ஒருத்தர் டீச்சராக வேலை பார்த்துருக்காரு. அவர் இங்கே தமிழ் ஸ்கூலில் வேலை கிடைக்குமா, நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 கேள்விகளுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த வீடியோ கீழே உங்களுக்கு வேறு எதுவும் கேள்வி இருந்தாலும் கொடுங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் சிங்கப்பூர் நீங்கள் கேட்ட அந்த ஒட்டுமொத்த கேள்வி கிட்டத்தட்ட மொத்தம் 20 கேள்விக்கு மேலே இருந்துச்சு. ஸோ இப்போ எவ்வளோ கேள்வி கேட்குறேன் கேளுங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அடுத்த வீடியோவில் முழு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது சிங்கப்பூரை பற்றின ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை அப்படின்னு நான் நம்புகிறேன்.